Coming to the subject, Order 21, Law of Execution. சொன்னாலே எல்லாரும் சொல்கிறது சார் சிபிசி பேப்பரில் நாங்கள் சாய்ஸில் விடுற சப்ஜெக்ட். ப்ராக்டிஸுக்கு வந்தால் எங்கள் சீனியர் வந்து கிளர்க்கை காமிச்சு அவர் தான் எக்ஸிக்யூஷன் கோர்ட்டுக்கு போகிறாரு, அவர்கிட்ட போய் கற்றுக்குறோங்கிறாங்க. நான் அந்த கிளர்க்கிட்ட போய் பார்த்தா அவர் ரொம்ப வயசானவர், நான் சொன்னது அவர் காதில் விழவே மாட்டேங்கி அவர் ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. கட்சிக்காரருக்கு பணம் ஒன்று கொடுத்தனா அதை வாங்கி பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில் என்னென்னு கேட்டால் அது டெலிவரி ஆர்டர் போடும்போது பெட்டிஷன் போட்டுக்கலாங்கிறாரு. அப்பவும் விட்டுட்டோம். ஹைகோர்ட்டுக்கு வந்தால் we are filing CRPs, many CRPs arising out of orders under 21. இங்கே எல்லாரும் it is all frivolous petition. 106 ரூல்ஸ் ஒவ்வொரு படிக்கட்டும் டிகிரி ஹோல்டருக்கு டிகிரி கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது மாதிரி ஹைகோர்ட்டில் பரவலான பேச்சு இருக்குது. அப்புறம் எப்படி சார் இந்த ஒரு ட்ரை சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி இஸ் நாட் ஸோ. ஆர்டர் 21, there are 106 ரூல்ஸ். பேசிக்காக நான் வந்து எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அப்பாவோட சீனியர்ட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு சிவில் கிளைண்ட்டுனுடைய ஃபேட் 108 தடவை மந்திரம் சொல்கிறது நான் கூட ஜெயிக்க முடியாது. இந்த 106 ரூல்ஸை கைக்குள்ளே வச்சுக்கிற ஒரு நல்ல சிவில் லாயர்கிட்ட போனால் டெஃபினெட்லி ஹிஸ் ரைட்ஸ் வில் பி ப்ரொடெக்டட். தட் இஸ் தி ஃபஸ்ட் லெசன் அண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 21 அப்படி தான் எங்களுக்கு புரியப்பட்டது. இந்த லா ஆஃப் எக்ஸிக்யூஷனை பார்த்தீங்கன்னா இது 1908 வந்தது. இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் திஸ் நியூ ஏரா. இப்படிலாம் ஒரு பரவலான பேச்சு நம்ம மத்தியில் நம்ம நிறைய காலிடர்ஸில் நம்ம நிறைய அட்வொகேட்ஸ் பேசி பார்த்துருப்போம். பட் நாட் ஸோ. இன்ட்ரெஸ்டிங்லி ஐ வில் டெல் யூ ஒன் பாயிண்ட். 1908 வந்த இந்த ப்ரொவிஷன்ஸ் எதையுமே இன்னைக்கு கூட நம்மளால் ஒரு வேர்டு கூட கை வைக்க முடியாது, எக்ஸப்ட் ஸ்மால் அமெண்ட்மெண்ட்ஸ் விச் வி நீட். தட் ஐ வில் டேக் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், தட் ஐ வில் டேக் யூ இன் மை ஸ்பீச். பட் ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு வேர்ட் கூட டச் பண்ண முடியாது, ஈவன் இன் 2019. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய ஃபேஷனபிள் எனாக்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, கமர்ஷியல் எனாக்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபாசி ஆக்ட் இருக்குது. சர்ஃபாசி ஆக்டில் போய் நீங்கள் எப்படி ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் போடணும், எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும், அதுக்கு எப்படி ஒரு அப்செட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆர்டர் ரூல் 13 அண்ட் ரூல் 8 டீல்ஸ் வித் சர்ஃபாசி ஆக்ட். வாட் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் டு மேக் ப்ரொக்ளமேஷன், ட்ரா ப்ரொக்ளமேஷன் அண்ட் ஹவு டு பிரிங் த ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல். அதை ஒரு தடவை நீங்கள் பிரித்து பார்த்து சிபிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸையும் சைட் பை சைடாக வச்சு பார்த்தீங்கன்னா the words are borrowed from CPC. For a small example, Order 21 Rule 64 says that if a property is attached for a sale, a property of a judgment debtor is attached for a sale, and a degree amount is something like 1 lakh or 5 lakh, it is the court duty to apply its mind and bring a portion or full portion of a property for sale to satisfy the degree. சும்மா அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டி மொத்தமாக இருக்கிறதுங்கிறதுனால மொத்த ப்ராப்பர்ட்டியும் கொண்டு வந்து டிகிரி அமௌண்ட் 5 லட்ச ரூபாய்க்கு இருக்கும், அப்செட் ப்ரைஸ் 35 லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடாது. திஸ் இஸ் தி ஆர்டர் 21 ரூல் 64 இன் தி இயர் 1908. நீங்கள் அப்படியே பேரலாக சர்ஃபாசி ஆக்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெரி சேம் வேர்டிங்ஸ் வாஸ் மேட் அஸ் அ மேண்டேட் டியூட்டி ஃபார் தி ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர். தேர்ஃபோர் இந்த 1908 இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. திஸ் இஸ் த மதர் ஃபார் ஆல் நியூ கமர்ஷியல் எனாக்ட்மெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனால் சர்ஃபாசி ஆக்டில் இல்லாத சில விஷயங்கள் கூட ப்ரொடக்ஷன் கூட நம்ம சிபிசியில் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் சர்ஃபாசியில் நீங்கள் நிறைய நம்ம டிஆர்டி ரிட்டு நிறைய போடுறோம். அதில் எப்போவும் நம்ம சொல்கிறது என்னென்னா, எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, பாரோவரை பொறுத்த மட்டும் இல்லை, கேரண்டாரை பொறுத்த மட்டும் இல்லை, திஸ் ப்ராப்பர்ட்டி வில் ஃபெச் ஃபார் மோர் தென் crore. பட் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸரும் பேங்க்கும் செக்யூர்ட் கிரெடிட்டாரும் எல்லோரும் சேர்ந்து இதை சில லேக்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்ஃபோர் இந்த அப்செட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதே தப்புன்னு நம்ம சொல்கிறோம். பட் நீங்கள் எல்லா ப்ரொவிஷன் ஆஃப் சர்ஃபாசியை நீங்கள் பார்த்தாலும் பாரோவரையோ கேரண்டாரையோ கேட்டு தான் அப்செட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. ப்ரொவிஷன்ஸ் ஆன் கன்சல்டேஷன் வித் செக்யூர்ட் கிரெடிட்டார், getting an valuation from a proper valuer,
தி வேல்யூவேஷன் அப்செட் ப்ரைஸ் கேன் பி ஃபிக்ஸ்டுன்னு தான் சர்ஃபாசி ஆக்ட் சொல்லுது. பட் நீங்கள் சிபிசி எடுத்து பார்த்தீங்கன்னா பை அவர் ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் இன் அ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் கோர்ட் ஃபிக்ஸ் பண்ண அப்செட் ப்ரைஸ் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி த லோயஸ்ட் அப்செட் ப்ரைஸ் தி வேல்யூ கிவன் பை தி டிகிரி ஹோல்டர், அதுக்கப்புறம் ஒரு காலம் வச்சுருக்காங்க வேல்யூ ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் டெட்டார். This will also appear in the proclamation of sale. So intending purchases யாராவது வரும்போது நம்ம we can canvass the case in the next step that I have noted a price for my property as such and such price. But difference பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, கோர்ட் இப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அதனால சேலே வேலிட் இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது இந்த சிபிசி. Even this was not available in Sarfasi Act. Therefore, in the commercial enactments, எல்லாத்துக்கும் மதர் லா சிபிசி, அதனுடைய ஹார்ட் பீட் 21. அதனால் இதை நீங்கள் சாய்ஸில் விட தேவையில்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம். அண்டு இன்னும் ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுக்கும் போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் தட் ஆர் அவைலபிள், தட் வி வில் சி ஒன் பை ஒன். ஆர்டர் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆர்டர் 21 மட்டுமே எக்ஸிக்யூஷன்ங்கிறதுடைய ஹார்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி சிபிசியில் என்ன இருக்குன்னா, there is a section part which is a substantiate part of the CPC which will say what has to be done. For example, suit, how a suit can be instituted, that is provided under section 26. A suit can be instituted by filing a plaint. மேடம் டிஸ்ட்ரிக்டில் நான் நிறைய பார்த்தது, மேடம் டிஸ்ட்ரிக்டில் மோஸ்ட்டாக பிளைண்ட்டை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 26 ரெட் வித் ஆர்டர் 7 ரூல் 1 இருக்கும். நீங்கள் மித்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 7 மட்டும்தான் இருக்கும். ஸோ 26 இஸ் ஸ்டேட்ஸ் ஹவு எ சூட் ஹேஸ் டு பி இன்ஸ்டியூட்டட் அண்ட் ஹவு த பிளைண்ட் ஹேஸ் டு பி ஃபைல்ட் இஸ் அண்டர் ஆர்டர் 7. பிளைண்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும், அது எப்படி ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறது ஆர்டர் 7. That comes in the first schedule, that gives order and rules. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ் will show you the model of the plaint, for example. அண்ட் இதில் விடுபட்டது தான் சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். தீஸ் ஆர் ஆல் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிபிசி. இப்போ ஆஸ் ஃபார் அஸ் எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, the execution part comes as a part 2 in CPC. Substantiate sections partல பார்த்தீங்கன்னா part 2 of CPC deals with execution. Sections 36 to 74. The 36 to 74 நீங்கள் பார்த்தீங்கன்னா how the execution has to be done, the different methods and modes of enforcement implementation. நார்மலாக எக்ஸிக்யூஷனுங்கிற வேர்டுக்கு நார்மல் மீனிங் implementation and enforcement. These 36 to 74 will give us a substantial provisions how the execution has to be done for different degrees and the modes how it has to be adapted, stated in 36 to 74. இதற்கு கோரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் இன் டீட்டெயில் தான் ஆர்டர் 21. பட் ஆர்டர் 21 ஹேஸ் 106 ரூல்ஸ். 106 ரூல்ஸ் ஒவ்வொன்றும் இட் கிவ்ஸ் எ கிரேட்டர் மீனிங். நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இது ஹார்ட் பீட்டுன்னு எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, சிவில் கோர்ட்டுக்கு மட்டும்தான் பாஸ் பண்ணப்பட்ட டிகிரியை அட் எனி காஸ்ட் honoring the degree and execution of degree, the powers are conferred under order 21. ஹைகோர்ட்டுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட்டுக்கு at the threat of punishment under contempt you are enforcing the orders. We are saying we are filing contempt. Contempt prayer என்ன to punish the wrongdoers or violators of the willful. But apart from punishing, தாம் பாஸ் பண்ண டிகிரியை ஒரு சிவில் கோர்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட பார்ட்டு தான் பார்ட் 2 ஆர்டர் 21. ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டுனா தி சிவில் கோர்ட் அண்ட் தி பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் த லிட்டிகேஷன் மஸ்ட் ஹானர். அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது.
ஆனால் அப்புறம் நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பெட்டிஷனை போட்டு தடுத்துடுறீங்களா சார், எப்படி ஃப்ரூட்ஸ் ஆஃப் டிகிரி அனுபவிக்க முடியலையே அப்படின்னு கேட்டால், தேர்ட் பார்ட்டிஸ் பெட்டிஷன் நிறைய போடுறீங்க, 58 போடுறீங்க, 47 போடுறீங்க, 97 to 100 போடுறீங்க. ஒரு டிகிரி வாங்கினா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா சிவில் சூட்ஸில் கோர்ட் டில் பாசஸ் தி டிகிரி will evaluate only the case of the parties involved in the suit. ஒருத்தர் ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் சூட்டுக்கு வராரு, அவர் வரும்போது என்ன பிளைண்ட்டுகள் வர, டிஃபெண்டண்ட்டுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை நான் இந்நாள் டிஃபெண்டண்ட்டு கூட அக்ரிமெண்ட் என்டர் பண்ணேன்னு வருவார். டிஃபெண்டண்ட் வந்து எனக்கு இந்த சொத்து பாத்தியம் இல்லைன்னு சொல்ல மாட்டார், ரேரஸ்ட் கேசஸ்லாம். அப்படி வந்து அவர் சொன்னாலும் அந்த சூட்டில் 2 பார்ட்டிஸ் எழுப்பக்கூடிய ரைவல் கிளைம்ஸை டிசைட் பண்ணி தான் டிகிரி கொடுக்குறாங்க. பட் இந்த இதில் தேர்ட் பார்ட்டிஸ் மே பி அஃபெக்டட், தேர்ட் பார்ட்டிஸ் மே ஹாவ் அ சே அண்ட் தேர் மே பி தேர் ரைட் இஸ் சப்ஸ்டான்ஷியலி அஃபெக்டட். அதுக்கெல்லாம் என்ன, அவங்க ரைட்டை இதை சொல்லணும்னா என்ன செய்யணும்? அவங்க இந்த டிகிரிக்கு மேலே தேர்ட் பார்ட்டி அப்பீலாக போடணும் தேவையில்லை. இந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண வரும்போது இஃப் தே காஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சே தேர் கிளைம், எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் ஹேஸ் டு ஹியர் தேர் அப்ஜெக்ஷன். அவங்க ரைட் என்னன்னு பார்க்கணும், பார்த்து அதை அட்ஜுடிகேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் கொடுக்கணும். இதுதான் இந்த ஆர்டர் 21 இருக்கக்கூடிய இந்த 106 ரூல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு உண்டான காரணம். இந்த 106 ரூல்ஸில் parallel beyond the degree, even if you obtain a collusion degree, it cannot be implemented. ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகும்போது ரியல் அக்ரீவ்டு தேர்ட் பார்ட்டி வில் கம் அண்ட் அப்ஸ்ட்ரக்ட் இட். தேர்ஃபோர் அவருடைய ரைட்டிங்கும் கேட்டு அதுக்காக தான் இந்த 106 ரூல்ஸும் வந்துச்சு. மெயினாக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடணும்னா ரிட்டனாக தான் சார் போடணுமா, ஓரலாக போட முடியாதா? இது ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓரலாக போட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ 106 ரூல்ஸை வச்சுக்கிட்டு ஓரல் பெட்டிஷனை போட்டால் அது இன்னும் எப்படி சார் ஃபார்மெட்டுக்குள்ளே வரும்னு கேட்டிங்கன்னா, ஓரல் பெட்டிஷன் அலவுட், பட் ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் அ டிகிரி ஃபார் மணி. நீங்கள் ஆர்டர் 21 ரூல் 11 ஆர்டர் 21 ரூல் 11 எடுத்துட்டிங்கன்னா, ஹவ் அன் எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி இன்ஸ்டியூட்டட்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆர்டர் 21 ரூல் 11(1) டீல்ஸ் வித் ஓரல் அப்ளிகேஷன். ஓரல் அப்ளிகேஷன் எல்லா டிகிரிக்கும் போட முடியாது. இஃப் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் அ டிகிரி ஃபார் மணி, even immediately when the degree is passed, orally you can request the court to immediately execute the degree by making an arrest of the judgment debtor if he is available within the court campus. இதுதான் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் அண்டர் தி ஆர்டர் 21 ரூல் 11(1). அதர் டிகிரிஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? இட் இஸ் பை வே ஆஃப் அ ரிட்டன் அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 11(2). இப்போ நீங்கள் ரூல் 11(2) நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் சேஸ் த டீட்டெயில்ஸ் ப்ரைமா ஃபேஸியாக ஒரு எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன் போடும்போது என்னெல்லாம் கொடுக்கணும் அது சொல்லியிருக்கிறாங்க. காஸ்ட் டைட்டில் சொல்லணும், ஹூ இஸ் த பிளைண்டிஃப், ஹூ இஸ் த டிஃபெண்டன்ட், டேட் ஆஃப் டிகிரி, எந்த கோர்ட் பாஸ் பண்ணுச்சு, ஒய் யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் த டிகிரி இன் அ டிஃப்ரெண்ட் கோர்ட், அண்ட் இட் ஹேஸ் டு பி அனெக்ஸ்டு வித் அ சர்டிஃபைடு காப்பி ஆஃப் த டிகிரி அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் சம்டைம்ஸ் டிகிரி தொலைஞ்சிருச்சு, கிடைக்கல, அப்ளை பண்ணி தொலைஞ்சிருச்சு, திருப்பி அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்கல அப்படின்னா, there are special provisions in the EP format. இப்போ சிபிசி வச்சுருந்தீங்கன்னா ஆர்டர் 21 ரூல் 11க்கு உண்டான ஃபார்ம் வந்து ஃபார்ம் 53. ஃபார்ம் 53 லேட்டர் பார்ட்டில் சிபிசியில் நீங்கள் பட்டாபிராமன் சிபிசி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் 21 ரூல் 11(2) போடக்கூடிய ரிட்டன் அப்ளிகேஷனுக்கு ஃபார்மெட் எப்படி இருக்கணும், இபி ஃபார்மெட் எப்படி இருக்கணும்? நம்ம சிஆர்பி பண்டலில் நிறைய பார்த்துருப்போம். இபி ஃபார்மெட் எப்படி இருக்குது, மித்த பெட்டிஷன் மாதிரி இருக்காது. அது ஒரு டேப்லர் காலம் போட்டு நேம் ஆஃப் தி பிளைண்டிஃப், நேம் ஆஃப் தி டிஃபெண்டன்ட், டேட் ஆஃப் டிகிரி, கோர்ட் பாஸ்ட், இஃப் எனி அப்பீல் ஃபைல்டு, வாட் இஸ் தி காஸ்ட், எல்லாமே அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் யூ மஸ்ட் அனெக்ஸ் தி சர்டிஃபிகேட் காப்பின்னு இருக்குது. பட் if you are not able to annex the certificate copy for the present,
இங்கே நம்ம டிஸ்பென்ஸ் வித் போடுற மாதிரி அங்கே போட முடியலன்னா இட் இஸ் நாட் இபிஏ ஃபைல் பண்ண முடியாதுன்னு இல்லை, இபி ஃபைல் பண்ணலாம், பட் யூ மஸ்ட் சே வாட் இஸ் தி கண்டென்ட் ஆஃப் தி டிகிரி இன் தி இபி. ஒய் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி டிகிரிஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் பை த வெரி சேம் கோர்ட் விச் பாஸ் த டிகிரி. சில டிகிரிஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். therefore if you see form 53 it has அந்த ஃபார்மெட்டை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதன்படி யூ கேன் ஃபைல் அன் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணுமா சார்? நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாமல் ஆர்டர் போடலாமா? that comes under order 21 rule 22. மோஸ்ட்லி ஒரு ஜென்ரல் ப்ரிசம்ஷன் என்னென்னா நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாமல் எந்த ஆர்டரும் போடக்கூடாது சார். அது பேசிக்காக பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன். பட் இஃப் யூ ரீட் ஆர்டர் 21 ரூல் 22 நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாமல் டெலிவரி ஆர்டர் பண்ணலாம். இந்த வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா immediately within 2 years from the date of degree. more than 2 years you have to order notice. இதுதான் பேசிக்காக. அது மட்டும் இல்லாமல் there are other occasions முன்னாடி ஒரு இபி போட்டு அதில் அவர் அப்பியர் ஆகி அந்த இபி வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்தாலோ அதிலிருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இன்னொரு இபி நீங்கள் போட்டாலோ நோட்டீஸ் ஆர்டர் பண்ண தேவையில்லைங்கிறது ரொம்ப ஆர்டர் 21 ரூல் 22 மிக தெளிவாக இருக்குது. பட்டு ஆஸ் இட் இஸ் இது ஒரு டேஞ்சரஸான ஒரு ஸ்டெப் இல்லையா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். அதில் அந்த டிகிரியில் கூட கண்டஸ்டட் டிகிரி எக்ஸ்பார்ட்டி டிகிரிங்கிற வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இது எக்ஸ்பார்ட்டி டிகிரின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பார்ட்டி டிகிரினா நோட்டீஸ் டு டிஃபரண்ட் இஸ் மேண்டேட்ரி, கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அப்படி ஒரு டிஃபரன்ஸ் 21-22 இல்லை. இந்த ஒரு பெக்குலியர் சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம ஹைகோர்ட் issued a circular much before in the year 1977. 77 they have issued a circular ROC 195/76 dated 22/11/1977. and the relevant portion of the circular material இருக்கிறத நான் வாசிக்கிறேன். Of course the said provisions enable the executing court to pass a ex parte order if the application has been made within a period specified therein, but it is prudent that in respect of application filed under 21-22 of CPC in case of an ex parte degree, though the rule does not make a distinction between execution of degree passed on the contest or ex parte degree, the court should not arbitrarily pass an order without issuing notice to the other side. Therefore இந்த ஒரு சர்க்குலரை 77 நம்ம ஹைகோர்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க டு ஆல் சபார்டினேட் கோர்ட்ஸ் that if it is an ex parte degree, even though the rule permits you to order delivery without notice, order other procedures in the execution, don't issue directly the order of in the execution, please issue notice. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டெப்பாக போயிடும், அதனால் இஷ்யூ பண்ணுங்கன்னு ஒரு ஆர்ஓசி சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சர்க்குலர் ப்ரொவிஷன்ஸை ஓவர் ரைட் பண்ணுமா? வெதர் எ சர்க்குலர் கேன் ஓவர் ரைட் அ ப்ரொவிஷன்? ஒரு சர்க்குலர் நார்மல் லா கேனாட் ஓவர் ரைட் அ ப்ரொவிஷன். சிபிசியை பொறுத்த மட்டும் circular cannot override order or rules. This order or rules cannot override a section. Therefore இந்த சர்க்குலரை மீறி ஒருத்தர் ஒரு எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் ஆர்டர் போடுறாங்க, நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம், அது நிற்குமா அப்படின்னு கேட்டால் ஜென்ரல் லா அப்படி நிற்காது. It is a binding nature on the subordinate court that our High Court has issued this circular by application of mind. இந்த சர்க்குலரை சர்ப்ளஸாக ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு டியூட்டி கான்ஷியஸ் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டுக்கும் வேணும், ஒரு பைண்டிங் நேச்சர். பட் ஆஸ் பர் ப்ரொவிஷன் அவங்க போகலான்னா கண்டிப்பாக போகலாம். இந்த ஒரு சிச்சுவேஷனை
ஜஸ்டிஸ் சீனிவாசன் டீல் பண்ணியிருக்கிறார் இந்த இயர் 1992. ஏஆர் 1992 மெட்ராஸ் 279. அந்த சைட்டேஷனில் அந்த பர்டிகுலர் கேஸில் என்ன இஷ்யூனா, there is an order of delivery without issuing notice to the judgment debtor. Judgment debtor comes to High Court saying that there is a circular 77. It is a clear violation of circular. Therefore, the delivery order has to be set aside and I have to restore to the original position. This is the case of the judgment debtor. அந்த டயத்தில் தான் அந்த சர்க்குலரை அவர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறார். எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ சர்க்குலர் காஷனிங் தி subordinate courts, but it will not curtail the right of the subordinate court to follow the main orders and rules. அப்படி பண்ணக்கூடாதுன்னா இந்த சர்க்குலரை ரூலாக அமெண்ட் பண்ணியிருக்கணும். அவர் ஹைகோர்ட் இஸ் ஆல் தி இன் சிபிசி தி ஹைகோர்ட்ஸ் ஆர் ஹேவிங் தி பவர் டு அமெண்ட் ரூல்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சர்க்குலரை ஒரு ரூலை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் இட் இஸ் வெரி சேஃப் இன் தி கேஸ் ஆஃப் எக்ஸ் பார்ட்டி டிகிரி. இது 77 ஆரம்பித்த பிரச்சனை 2019 பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அட் திஸ் அக்கேஷன் our president has to make a sufficient representation before rule making committee that this has to be taken into account. நார்மலாக ஒரு சிவில் லாயர் அப்பலட் சைடில் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ஹர்டில் இதுதான். பிகாஸ் 2 இயர்ஸில் டிகிரி கொடுத்த 2 இயர்ஸில் இபி போட்டால் நோட்டீஸே தேவையில்லை, ஃபஸ்ட் ஸ்ட்ரோக்லே ஆர்டர் வாங்கிட்டு போயிடுவாங்க. Therefore, this is the main lacuna, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா which has to be clarified. ஸோ இந்த ஏரியாவில் உங்கள்கிட்ட கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, அப்படி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டா எப்படி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும்? சும்மா நம்மகிட்ட கொண்டு வந்து நம்ம கிளைண்ட்டு சார் இபி நோட்டீஸ் வந்துட்டுன்னு கொடுப்பாரு, நோட்டீஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுப்பார். அப்படி நோட்டீஸ் வரக்கூடாது. நோட்டீஸ் ஹேஸ் டு பி அக்கம்பனிட் வித் தி இபி பெட்டிஷன். அதில் சொல்லிக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அக்கம்பனி பண்ணி தான் நோட்டீஸ் அனுப்பணும். அதுதான் ஆர்டர் 21 ரூல் 23 ஹவு த நோட்டீஸ் ஹேஸ் டு பி சென்ட்னு இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன் ஆர்டர் 21 ரூல் 22 capital A. It was inserted by an amendment. அந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை we are making out for an auction or attachment proclamation of sale. அப்படி ஒரு proclamation of sale நடந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் இறந்து போகிறார், எல்லாரும் சேர்க்கலை, அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த சேலை இறந்து போன ஜட்ஜ்மெண்ட் டெப்டார், இட் இஸ் எ சேல் அகேன்ஸ்ட் டெட் பர்சன், தேர்ஃபோர் இட் ஹேஸ் டு பி செட் அசைட் அப்படின்னு வரலாமான்னு கேட்டால் வர முடியாது. அதுதான் ஆர்டர் 21 ரூல் 22 capital A. பட் அந்த எல்லாஸ் கேன் மேக் அவுட் அ கேஸ் பிஃபோர் த எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் that இந்த காலகட்டத்தில் there is a devolution of interest in the property, ஏதோ ஒரு புது ரைட் எவால்வ் ஆகிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நடத்தப்பட்ட சேல் அந்த எல்லாருடைய சப்ஸ்டான்ஷியல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் பண்ணுதுச்சுன்னா எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் கேன் கன்சிடர் தி செட் அசைட் ஆஃப் சேல். திஸ் இஸ் தி ஆர்டர் 21 ரூல் 22A. நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, we adopt a constitution which says no one should be deprived of a right to property without due process of law. சார் அது என்ன சார் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாக்குன்னு கேட்டிங்கன்னா, 21-106 ரூல்ஸ் எல்லாமே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஒருத்தர்கிட்டருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுப்பதற்கு முன்னாடி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்கணுமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது தான் 21 எக்ஸிக்யூஷனுடைய முழு நோக்கம், தி இன்டென்ஷன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ரொவிஷன் ஆர்டர் 21 ரூல் 1. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்
ப்ரொவிஷன்ஸை மட்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். இந்த டீட்டெயில்டாக நோட்ஸில் இருக்குது. ஆர்டர் 21 ரூல் 1 இட் டீல்ஸ் வித் if it is a degree for money, if it is an award passed under Land Acquisition Act or any other award under motor accident claims, it will be executed. எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டுக்கு வரும்போது அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்க. அமௌண்ட் டெபாசிட் பண்ணும்போது உங்களுடைய டிகிரி அமௌண்ட் அப்போதே அப்படியே இருக்காது. டிகிரி அமௌண்ட் வில் கேரி இன்ட்ரெஸ்ட் அண்ட் இட் வில் கேரி அதர் காஸ்ட் எக்ஸெட்ரா. அப்போ ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி அப்ராப்ரேட் பண்ணுறது? அன்லஸ் தெர் இஸ் எ ஸ்பெசிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ரைட்டிங் பிட்வீன் தி ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் அண்ட் டிகிரி ஹோல்டர், கான்ட்ராக்டில் இல்லாத வரைக்கும் எப்படி அப்ராப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டர் 21 ரூல் 1. ஆர்டர் 21 ரூல் 1 which says amount deposited has to be appropriated first towards interest, then towards cost, and thereafter towards principal amount. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இப்படி சொல்லியிருக்குன்னா எக்ஸ்ப்ளூசிட்டாக டைரக்ட்லி ஆன் த பாயிண்ட் இஸ் 2014 5 SCC 577. It directly deals with this proposition of law. எந்த டிகிரியாக இருந்தால் தான் இப்போ நார்மலாக நீங்கள் சிஆர்பியில் கவர்மெண்ட் தரப்புலேருந்து எழுப்பப்படக்கூடிய மெயின் இஷ்யூவே தான். ஆல்வேஸ் கவர்மெண்ட் வில் சே வி டெபாசிட்டட் அமௌண்ட் இட் ஹேஸ் டு பி அப்ராப்ரியேட்டட் டுவர்ட்ஸ் பிரின்சிபல். 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன்னா பண்ணுற டெபாசிட்டை காம்பன்சேஷனுக்கு தான் நீங்கள் முதல்ல பண்ணணும் அப்படிங்கிற ப்ளீ நிறைய சிஆர்பிஸில் கவர்மெண்ட் சைட்லால் எடுக்கப்படுது. அப்போ நம்ம ஆர்டர் 21 ரூல் 1 பேசிக்கலி வாட் இட் சேஸ் தட் ஹேஸ் டு பி டன். அதை மீறி அந்த ப்ரொசீஜரை வேறு எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. நோ அதர் இன்டர்பிரிட்டேஷன் கேன் பி கிவன். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். சூட்டில் ஒரு டிகிரி வாங்கி the degree holder will file execution, but நம்ம சர்டிஃபிகேட் காப்பி வாங்கி அப்பீல் போட்டிருப்போம். நம்ம வக்கீல் வழக்கம் போல் டிலேயோடு போட்டிருப்பார். டிலே இருக்கும்போது அப்பலட் கோர்ட் ஸ்டே கொடுக்கவும் முடியாது. அந்த பட்சத்தில் இங்கே எக்ஸிக்யூஷன் கோர்ட்டு டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருச்சுன்னா நத்திங் சர்வைஸ் இன் தி அப்பீல். அப்போ இது ஒரு நெபுலஸான சிச்சுவேஷனாக இருக்க, எப்படி பண்ணுறது? கண்டிப்பாக யூ கேன் அப்ரோச் தி எக்ஸிக்யூஷன் கோர்ட், யூ கேன் ஃபைல் ஸ்டே பெட்டிஷன் தேர், ஆர்டர் 21 ரூல் 26. தேர்ஃபோர் அப்பீல் போட்டால் தான் ஸ்டே வாங்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. till you get a stay order from the appeal court to have the property or your rights to be saved, receiving the notice in the execution, you can approach the execution court and file petition under 2126 that I have filed an appeal. It is in this stage, and please stay the execution for a limited period. It is not a complete stay. 21 and 26 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் கோர்ட் கேன் பாஸ் an order of stay for a limited period till the judgment debtor gets a stay order or any other order from the appellate court. This is a provision there. ஆனால் அப்படியே கொடுத்துடலாமா, கேட்டவுடனே கொடுத்துடலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 26 வாசித்து பார்த்தீங்கன்னா to obtain a interim stay itself, you have to satisfy the execution court and it can get many conditions from you and security from you. That is there in order 2126. நார்மலாக 2126 போட்டாங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் கேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டே கொடுத்துட்றாங்க எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டு. பட் தட் இஸ் நாட் தேர், பிகாஸ் த பேசிக் பிரின்சிபல் இஸ் தட் எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் கேனாட் கோ பியாண்ட் த டிகிரி. டிகிரியை ஹானர் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை ஸ்டெப்ஸும் எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் எடுக்கணும்.
சார் அப்படி எடுக்கும்போது அதை மீறி ஒரு இன்ட்ரீமாக அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக் அண்ட் இட் இஸ் நாட் ஆன் தி பாயிண்ட் தட் ஐ எம் ஹேவிங் ஏ ஆர்கியூபிள் கேஸ் இன் அப்பீல். அது மட்டும் பொருந்தாது. ஆர்கியூபிள் கேஸ் இந்த அப்பீல் இருக்கிறதுனாலேயே ஸ்டே கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை தி எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் பை கிவிங் செக்யூரிட்டி or on condition that it can be stayed for a particular time till I prove my case prima facie before the appellate court. That is order 21 rule 26. affected party third party சொல்றீங்களா? third party க்கு ஒன்றும் இருக்கு பின்னாடி ஒரு உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் ஒரு 97 to 102 உங்களுக்குன்னே ஒதுக்கப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் அண்ட் third party rights definitely protected. தேர்ட் பார்ட்டி நீங்கள் வந்து பேசிக்காக தேர்ட் பார்ட்டியில் சம்மன்ஸ் வராது. உங்களுக்கு எப்போ தெரிய வரும்? உங்களை மேலே வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணும்போதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதோ தெரிய வரும். அந்த டயத்தில் யூ ஹாவ் அ ரைட் டு கெட் இன் டு தி எக்ஸிக்யூஷன். டில் தட் டைம் நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இதை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். வென் வி அஃபெக்டட் இஃப் an order of delivery is going to be enforced as against us comes to our property, we came to know and we will go and report the substantial loss. அந்த ப்ரொசீஜர் டயத்தில் உங்களுக்கு ரைட் இருக்குது. திஸ் இஸ் இமீடியட்லி ஆஃப்டர் இஷ்யூயிங் நோட்டீஸ் அண்ட் அதர் திங்ஸ். தேர்ட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகி வரும்போது தான் இருந்து. அதனால் இந்த தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன் வேரியஸ் அதர் ப்ரொவிஷன்ஸ். ஐ வில் டேக் டு தட். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சது பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன் டிகிரி. ஆல்வேஸ் லா காலேஜிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா இட் இஸ் அ டிகிரி அகேன்ஸ்ட் பர்சன், இட் இஸ் நாட் அ டிகிரி அகேன்ஸ்ட் லேண்ட் ஆர் அ ப்ராப்பர்ட்டி. பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன் டிகிரினா ஒரு பர்சன் ப்ரேயரே அப்படி தான் ரெஸ்ட்ரைனிங் சோ அண்ட் சோ அப்படி தான் கேட்குறோம். அப்படின்னா அது அவரோட முடிஞ்சிருமா சார்? அவருடைய எல்லார்ஸ் மேலே எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாதா சார்? அண்ட் அவருடைய எல்லார்ஸ்னால் நீங்கள் வந்து லீகல் ஹேர்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது. ஆல்வேஸ் சிபிசி மேக்ஸ் அ கிரேட் டிஃபரன்ஸ். Legal heirs is different from legal representatives. Legal representatives includes the persons who get or divulge the interest in the property of the original person. சேலாக இருக்கலாம், வேறு டெஸ்டமெண்ட்ரி சக்சஷனாக இருக்கலாம். அதுக்காக அவருடைய குழந்தையாக மட்டும் இருக்கணுங்கிறது கிடையாது. therefore எல்லாஸ் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ங்கிற வேர்டு தான் நீங்கள் சிபிசியில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். nowhere you can get legal heirs. Legal representatives includes legal heirs. Legal representatives நுடைய அகெயின்ஸ்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாதா சார்? நான் ஒருத்தர் மேலே டிகிரி வாங்கியிருக்கேன், ஒருத்தருக்கு அகெயின்ஸ்டாக இன்ஜங்ஷன் டிகிரி வாங்கியிருக்கேன், அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாரு, அவர் திருப்பி வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறாரு, அவர் மேலே எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு திருப்பி நான் சூட் போடணுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ மஸ்ட் சி செக்ஷன் 50, மோர் பர்டிகுலர்லி செக்ஷன் 50 சப் கிளாஸ் 2. ரொம்ப நாளாக இந்த நெபுலஸாக அங்கேயும் இங்கேயும் இருந்த ஜட்ஜ்மெண்ட்டை செட்டில் பண்ணது வந்து 2017 எஸ்ஏஆர் சிவில் 405. இட் இஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். they have thoroughly dealt with section 50. If it is a suit for permanent injunction involving a substantial adjudication of the rights of the parties, சப்போஸ் நம்ம போய் ஒரு சூட்டில் இன்ஜங்ஷன் கேட்குறோம், நம்ம இன்ஜங்ஷன் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய டைட்டிலை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி சப்ஸ்டான்ஷியலாக டிசைட் பண்ணப்பட்ட சூட்ஸில் எஸ் இட் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டட் ஆஸ் அகேன்ஸ்ட் தி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் ஆல்சோ. தட் இஸ் தி லா டிக்ளேர்டு இன் 2017 எஸ்ஏஆர் சிவில் 405. சரி, பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன் டிகிரியை என்ஃபோர்ஸ் தான் பண்ண முடியுமா சார், எக்ஸிக்யூட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட். நார்மலாக தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் were adopted in different parts of our state. ஒரு பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன் டிகிரி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா செக்ஷன் 151 இஏ போட்டுருவாங்க, டு கோ ஃபார் அ போலீஸ் எய்ட் அண்ட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் டு என்ஃபோர்ஸ் தி டிகிரி ஆஃப் பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன். இப்படி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இல்லை நாங்கள் வந்து ஆர்டர் 21 ரூல் 32 ஆர்டர் 21 ரூல் 32 பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் 3 degrees. ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், ஒன் இஸ் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்ஜங்ஷன். நாங்கள் ஆர்டர் 21 ரூல் 32ல் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போடணுமா சார், இல்லாட்டா 151ல் போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு இஏ போட்டால் போதுமா சார்? இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் மேடம் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 151ல் தான் போலீஸ் எய்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டுருவாங்க. பட் ஸ்பெசிஃபிக்காக திஸ் கொஸ்டின் வாஸ் referred it came to for consideration before Justice Ramasubramaniam. 2008 4 Law Weekly 470. அதில் அவருடைய இன்டர்பிரிட்டேஷன்னா by making all the provisions அவர் என்ன சொல்கிறாரு, 151 is an inherent power. Inherent power cannot be invoked when there is a specific provisions for enforcing or implementing the order. இப்போ பெர்மனெண்ட் இன்ஜங்ஷன் டிகிரி எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர்டர் 21 ரூல் 32 இருக்குது. யூ கேன் என்ஃபோர்ஸ் தி இன்ஜங்ஷன் டிகிரி by the procedures contemplated under order 21 rule 32. What is the procedure? ரொம்ப உங்களுக்கு நிறைய வசதி பண்ண கொடுத்துருக்க ப்ரொவிஷன். யூ கேன் detain a person under civil prison. You can attach the property of the judgment debtor. இத்தனை மோடு இருக்கு, ஆர் போத். இத்தனை மோடுலையும் யூ கேன் எக்ஸிக்யூட் அன் இன்ஜங்ஷன் டிகிரினா ஒய் யூ ஹவ் டு கெட் தி எய்ட் ஆஃப் அன் இன்ஹெரண்ட் பவர் ஆஃப் அ கோர்ட். Inherent power cannot be invoked when there is a specific provisions. That is the law declared in 2008 4 Law Weekly 470. And Justice Ramasubramaniam has held that to enforce or to implement the degree of permanent injunction, there is our provisions under Order 21 and you have to file only execution petition. This is the law declared. Therefore ஒரு பெர்மனன்ட் இன்ஜங்ஷன் டிகிரியை எந்தெந்த வகையிலலாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி பை ஆர்டர் 21 அதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் தான், நாட் பை வே ஆஃப் இன்வோக்கிங் இன்ஹெரண்ட் பவர். பட் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகும் there are some other judgments of honorable learned single judges of this court. They say this after all a permanent injunction degree, and the court passes the degree always have the inherent power to see that the order is enforced. Therefore 151 also can be invoked in special circumstances no judgment irukku. But this judgment has not been dealt in detail by any other learned single judge. Therefore it is the law which discuss all the provisions of CPC and held that the permanent injunction degree can be executed only by recoursing to Order 21, not under Section 151. The Order 21 Rule 32 ஒரு பெரிய ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். அதை நம்ம மோஸ்ட்லி நம்ம டச் பண்ணதே கிடையாது. நான் அக்ராஸ் பண்ணல, மேடம் அவங்களோட ரிச் எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு சொல்லணும். Order 21 Rule 32 deals with the execution of a degree of a restitution of conjugal rights. இதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மெத்தட்ஸை காக இபி போட்ட மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தெரியல. பட் there are provisions. Order 21 Rule 32 can be invoked for executing a degree of a restitution of conjugal rights. Why in the provision is more important getting restitution of conjugal rights more than a degree to live together. It gives a status to the spouses. ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணுற டிகிரி ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அதனால தான் நார்மலாக ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன்லேயோ ஒரு ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்லேயோ எய்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைடுனா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடவே முடியாது, க்ளோஸ் பண்ணவும் கூடாது.
என்ன மேரேஜ் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டு, அதில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அப்புறம் என்ன மேரேஜே முடிவுக்கு வந்துருச்சு, அப்புறம் என்ன அப்படி? நோ, திஸ் இஸ் தி டிஸ்பியூட் விச் டிசைட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். யூ கேன் இம்ப்ளீட் அஸ் அன் எல்ஆர். உங்களுடைய லீகல் ஹேஸ் கேன் பி இம்ப்ளீடட் இன் தட் பிளேஸ் அண்ட் கண்டெஸ்ட் தட் அப்ளிகேஷன். ஒய்? It gives a status to the parties. Not only the status, their right to inherit the estate of the other spouse. Therefore, HMOP-ங்கிற ஒரு restitution of conjugal rights-ஓ divorce degree-ஓ it's not a ரொம்ப as a simple matter. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி போன உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ணுங்க. It is not like that. It's a serious business which involves the status of parties. Therefore, restitution of conjugal rights-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு 2132 there are methods adapted, not only by way of civil prison but also by way of attaching the property and other methods. More than that, there is a separate provision, Order 21 Rule 32A. This is a special provision which particularly deals, Order 21 Rule 33, I stand corrected, Order 21 Rule 33. Apart from 32, you can also execute this degree of restitution of conjugal rights under Order 21 Rule 33. 33 என்ன சொல்லுது சார்? சிவில் பிரிசனில் அடைக்கலான்னு 32ல் சொல்லிட்டீங்க, அட்டாச் பண்ணலான்ட்டீங்க, அதுக்கு மேலே இந்த டிகிரியை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when you file an application under Order 21 Rule 33, the executing court can order that unless the degree is honored, you must pay certain amount to the other spouse. Apart from the maintenance orders. இந்த 33ல் இருக்கக்கூடிய பேமெண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை. 33ல் இருக்கக்கூடிய பேமெண்ட் வந்து disobedience or non-compliance of a degree of restitution of conjugal rights. Therefore, அதை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு Order 21 Rule 33 எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தி ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். இதையுமே இது வரைக்கும் நம்ம கம் அக்ராஸ் பண்ணல. திஸ் ஆர் ஆல் தி ப்ரொவிஷன்ஸ் அன்டச்ட். அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னென்னா, கொஞ்சம் இந்த ஒரு சிச்சுவேஷனில் we will also analyze section 47. செக்ஷன் 47ல் நம்ம நிறைய சிஆர்பி பார்த்துருப்போம். செக்ஷன் 47 deals with what are all the questions to be determined by the executing court. டிகிரி பாஸ் பண்ணாச்சு, என்ன சார் இருக்குது, டைரெக்டாக ஆர்டர் பண்ண வேண்டியதுதானே, என்ன இருக்குது, மேக்ஸிமம் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் டைம் தானே கேட்க முடியும். இல்லை, ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். இஃப் எ டிகிரி பாசஸ் ஃபார் அ மேண்டேட்ரி இன்ஜங்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் டிகிரி இருக்குது, ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் கரெக்ட்லி மென்ஷன்ட் இன் த சூட், தென் ஹவு த டிகிரி வில் பி எக்ஸிக்யூட்டட். ஒரு போர்ஷன் ஆஃப் வாலை இடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த வாலுடைய ஹைட் பிரெத் எந்த இடத்துல இருக்குதுன்னு இருக்காது. ஒரு ரூஃப் எரெக்ட் ஆகிருக்கும் அவருடைய ப்ராப்பர்ட்டியில், அதை இடிக்கணும்னு கேட்டிருப்பார், எந்த போர்ஷனை இடிக்கணும் ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. அண்ட் தி ஐடென்டிஃபிகேஷன் வில் கோஸ் லைக் இன் ஓல்டு சர்வே நம்பர் வித் ஓல்டு பவுண்ட்ரிஸ். தீஸ் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ் விச் தி ஜட்ஜ்மெண்ட் டெக்டார் கேன் பி ரைஸ்ட், ரைட்? வாட் ஆர் ஆல் தி அதர் கொஸ்டின்ஸ் ஹி கேன் ரைஸ்? See, he can raise other questions related to execution, satisfaction and discharge of the degree. These are all the words there in section 47. section 47ல இருக்கிற பவர், எனக்கு 47 எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சீனியர்ஸ், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண டிகிரியை ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் இன்எக்ஸிக்யூட்டபிள்னு சொல்லலாம். that powers gives under 47. எப்படி சொல்லலாம்? எல்லா டிகிரிலையும் சொல்ல முடியாது. there are some questions which was defined even under section 47. 47ல
the words used is all questions arising between the parties to the suit in which the degree was passed. டிகிரி பாஸ் பண்ணப்பட்ட சூட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸும் ஏன் சார் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூட் சம் டிஃபெண்டன்ஸ் மே செட் எக்ஸ் பார்ட்டி, சம் டிஃபெண்டன்ஸ் நீங்கள் டிஸ்பென்ஸ் வித் பண்ணியிருக்கலாம், தேவையில்லைன்னு எக்ஸாரினேட் பண்ணியிருக்கலாம், எக்ஸாரினேட் பண்ணிக்கலாம், but they may be a parties to the suit. When you execute the degree as against them, they will have a say. அதனால தான் all parties to the suit in which the degree was passed. Next, their representatives. And what are all the questions that can be decided is that the questions relating to execution, discharge or satisfaction of the degree. இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் சேர்த்துருக்காங்க அமெண்ட்மெண்ட்டில். அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, எக்ஸ்பிளனேஷன் 2. அது நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எ பர்ச்சேசர் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி இன் அ சேல் இன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ டிகிரி ஷால் டீம் டு பி எ பார்ட்டி டு த சூட் இன் விச் டிகிரி வாஸ் பாஸ்ட். ஸோ கோர்ட் ஆக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணப்பட்ட பர்ச்சேசரும் கேன் இன்வோக் திஸ் 47. நார்மலி சார் அவர் தேர்ட் பார்ட்டி டு த சூட், therefore his application under 47 is not made. இல்லை, by way of amendment he also been included in under section 47. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கன்ஃபார்மான டிகிரியை எப்படி சார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப் இன்எக்ஸிக்யூட்டபிள்னு சொல்லலாம் அப்படின்னா, there are degrees which are nullity, ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத கோர்ட்டுனால பாஸ் பண்ணப்பட்ட டிகிரியாக இருக்கலாம். அதை tested up to Supreme Court in all other points இருக்கலாம். But when it comes for execution under 47, this degree is nullity. Therefore, the court which passes the degree have no jurisdiction. It is barred by law. Therefore, this degree should not be executed. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, பட்டா பாஸ்புக் ஆக்டில் பட்டா பாஸ்புக் அத்தாரிட்டிஸில் இருக்கக்கூடிய ரிலீஃப்ஸ், தாசில்தார், அதுக்கு மேலே அப்பீல் இருக்கக்கூடிய ஆர்டிஓ, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஆர்ஓ, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பவர்ஸ் அண்டர் தி ஆக்ட், அதுக்கு நோ சிவில் சூட் இஸ் மெயின்டெனபிள். சப்போஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய சிவில் சூட்டில் பார்த்துருக்கலாம், எ சிவில் சூட் ப்ரையர், சில சிவில் சூட் ப்ரையர்ஸ், எ மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் டைரக்டிங் தி தாசில்தார், தேர்ட் டிஃபெண்டட் ஆர் செகண்ட் டிஃபெண்டன்ட், டு சேஞ்ச் ஆர் மியூட்டேட் என் என்ட்ரி இன் தி பட்டா நம்பர் so and so. This is completely barred under law. அந்த டிகிரியை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வந்தீங்கன்னா, இட் இஸ் a degree relates barred by law, it cannot be executed nullity. Right. Next comes, if a degree is passed against a dead person, if it is a degree passed against a dead person, it is a nullity that can be challenged under section 47. But there is a thin line of difference. Illegality, irregularity and nullity, இதுக்கு ஒரு thin difference தான் இருக்குது. இந்த thin difference ஓவர்லாப் பண்ணி நிறைய இல்லீகல் டிகிரியை நம்ம நல்லிட்டி டிகிரின்னு சொல்கிறோம், அதுக்கு செக்ஷன் 47 போடுறோம். பட் such degrees cannot be set aside or cannot be said it is inexecutable under section 47. சார் என்ன அது இல்லீகாலிட்டி, அது என்ன நல்லிட்டி, என்ன சார் டிஃப்ரென்ஸு? ஒரு தின் லைன் தான் சொல்கிறீங்களா? அப்படி என்ன அது ஒரு பெரிய ஃபார்முலான்னா, ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ ஸ்மால் எக்ஸாம்பிள். இஃப் இட் இஸ் அ சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், ஏ டிஃபெண்டன்ட் வாஸ் செட் எக்ஸ் பார்ட்டி, சூட் டிகிரி ஆகுது, வாசா 1 விசாரிக்கப்பட்டார், வாசா 1 ஆவணம் மார்க் செய்யப்பட்டது, வாதி கோரிய பரிகாரம் அவருக்கு கிடைக்கத்தக்கது, வழக்கு டிகிரி செய்யப்படுகிறது. வெதர் இட் இஸ் எ ஜட்ஜ்மெண்ட் இன் கன்சோனன்ட் வித் ஆர்டர் 20னா கண்டிப்பாக இல்லை. பட் எந்த கோர்ட்டு இதை பாஸ் பண்ணதோ அந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. பட் இட் இஸ் எ டிகிரி விச் இஸ் என் இல்லீகல் டிகிரி ஆர் அன் இர்ரெகுலர் டிகிரி. இதை கொண்டு போய் செக்ஷன் 47ல் அப்பீல் போடாமல், அப்பீலில் செட்டிசைட் பண்ணாமல் 47ல் போய் இட் இஸ் எ நல்லிட்டின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. Yes, it is an illegal degree. It can be set aside in an proceedings on by a superior courts, but not a nullity. This is the small line. Always இந்த இல்லீகாலிட்டியும் நல்லிட்டியும் நம்ம
மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் நாட் ஸோ. இப்படி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகிருக்கு. 2004 8 SCC 706. This is a judgment of Honorable Supreme Court of 3 judges. They refer a judgment. It is a 3 judges bench headed by Justice Lahoti. அவர் preside ஆகி இருந்த ஒரு 2 judges bench. 2004 1 SCC 287. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இல்லீகாலிட்டியாக இருந்துச்சுன்னா செக்ஷன் 47 cannot be invoked. If it is a nullity na it can be invoked. And it is the thin line. If you read this judgment, ஒரு ப்ராபபிளாக அந்த நீங்கள் ஒரு அளவுக்கு அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஏதுவான ஒரு இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் தான் ஸ்டில் ஹோல்ட்ஸ் த ஃபீல்ட். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இல்லீகாலிட்டி அண்ட் நல்லிட்டி? அண்ட் ஏன்னா நம்மளுக்கு நார்மலாக அப்பீல் ஆகும். இப்படி என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட், இப்படி என்ன ஒரு டிகிரி, இது ஒரு இல்லீகல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லீகல் தான், பட் நாட் நல்லிட்டி. therefore it will not come under section 47. நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சொன்னேன், ஜட்ஜ்மெண்ட் அகெயின்ஸ்ட் டெட் பர்சன் இஸ் எ நல்லிட்டி. பட் ஜட்ஜ்மெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் அ டெட் பர்சன் நல்லிட்டியா? இல்லை. ஜட்ஜ்மெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் அ டெட் பர்சன் இஸ் நாட் அ நல்லிட்டி unless otherwise the aggrieved party challenges the same in a manner known to law. There is a difference. Judgment against dead person, judgment in favor of a dead person. In favor of a dead person na enna sir? AR 1983 Madras page number 5. Page number 5. It deals with a degree which is in favor of a dead person. If it is passed and an aggrieved party has not challenged or questioned it in a manner known to law, எக்ஸிக்யூஷனுக்கு வரும்போது இல்லை அவருக்கு ஃபேவராக இருந்தாலும் அவர் அதை பாஸ் பண்ண டயத்தில் இறந்துருந்தார், அவர் எல்லாரும் சேர்க்கல, அதனால் இது இன்எக்ஸிக்யூட்டபிள், இட் இஸ் எ நல்லிட்டி. நோ, இட் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் and it is in favor of a dead person. Now his LLAs can get the fruits of the degree. That is the point dealt in AR 1983 Madras page number 5. சார் ஒரு டிகிரி இருக்குது, அதில் நிறைய போர்ஷன் இருக்குது. ஏ ஷெடியூலில் ஒரு போர்ஷனை இடிக்கணும், பி ஷெடியூலில் ஒரு போர்ஷனை இன்ஜங்ஷன் ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன் கேட்டிருக்கிறேன். பி ஷெடியூலில் எனக்கு ஐ மீன் பொசஷன், தே வில் நாட் இன்டர்ஃபியர். இப்படி ஒரு காம்போசிட் டிகிரியாக இருக்க இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் ஒவ்வொரு டிகிரி போர்ஷனுக்கும் நீங்கள் இபி போடும்போது அந்த கன்சர்ன்டு ஜட்ஜ்மெண்ட் டெட்டாரை சேர்த்தா போதும். அதில் போய் இன்னொரு டிகிரி இப்போ ப்ரொஹிபிட்டரி இன்ஜங்ஷன் ஆஸ் ஃபார் அஸ் பி ஷெடியூல் இஸ் ஆஸ் அகேன்ஸ்ட் தி செகண்ட் டிஃபெண்டன்ட். But he has alienated some property in favor of third defendant. Third defendant encroached a portion in the first schedule which also belongs to the plaintiff. அதில் அவர் ஒரு சின்ன போர்ஷன் என்க்ரோச் பண்ணியிருக்காரு, அதுக்கு நீங்கள் மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் டிகிரி வாங்குறீங்க. அந்த மேண்டேட்ரி இன்ஜங்ஷன் பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த செகண்ட் டிஃபெண்டன்ட் நெசசரி பார்ட்டி இல்லை. தேர்ட் டிஃபெண்டன்ட் அங்கே இல்லை இபி இஸ் இன்வேலிட் பிகாஸ் ஆல் ஜட்ஜ்மெண்ட் டெட்டாஸ் ஆர் நாட் மேட் அஸ் பார்ட்டி. நோ பிஸ்னஸ் ஆஃப் டூயிங் தட். It is a composite degree and judgment debtor can execute the part of the degree. இதே மாதிரி situations dealt பண்ண very recent judgment of Justice Sadish Kumar 2018 6 CTC 709. அதில் அவர் அழகாக சொல்லப்போனால் இது ஒரு பைபிள் வசனம் மாதிரி வரிசையாக chronological ஆர்டரில் கொடுக்குறாரு. What are all the questions that can be dealt? What are all the things that can be raised? என்னெல்லாம் frivolous things that a judgment debtor cannot raise under 47 அப்படிங்கிறத மிக தெளிவாக கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட் தான் 2018 6 CTC. இந்த 47ல் சொல்லப்பட்ட நபர்களை தவிர மித்த பார்ட்டிஸ் யாரெல்லாம் கவர் ஆவாங்கன்னா, a party is having a claim in the attachment will come under 2158
அப்புறம் பிரதர் கேட்ட மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் எங்கே போவாங்கன்னு சொன்னால் அது ஆர்டர் 97 to 101. 47 is related only to the parties. It includes only the purchaser explanation clause ஓட சேர்த்துருக்காங்க. It is very there in the section 47 itself, but உங்களுடைய இதுக்கு தேர்ட் பார்ட்டி cannot file a petition under 47ங்கிறது declared law, பட் இருந்தாலும் 2005 8 ACC பேஜ் நம்பர் 41. Next ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்னா, as it is a women lawyer association, I have to say that sections 64, so sorry, the provision is a woman cannot be arrested in a degree for a payment of money. I will take to that provision. A woman cannot be arrested for a degree for a payment of money. Section 56, it deals with prohibition of arrest or detention of a woman in execution of a degree for money. 1908 la vanda provision. சரி சார், நீங்கள் அரெஸ்ட்னு சொல்கிறீங்க, சிவில் ப்ரிசனுக்கு அனுப்பலான்னு சொல்கிறீங்க. சிவில் ப்ரிசனுக்கு எப்படி அனுப்புவாங்க? சிவில் ப்ரிசன்னா அங்கே எப்படி இதெல்லாம் நடக்கும்? வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். தி டிகிரி ஹோல்டர் மஸ்ட் பே தி சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் ஃபார் தி அரெஸ்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் இன் சிவில் பர்சன். It is taking away a liberty, personal liberty of a person. Of course, he disobeyed the degree, but அவரை ஒரு சிவில் பர்சனுக்கு அனுப்பணும்னா டிகிரி ஹோல்டர் மஸ்ட் ஸ்பெண்ட் மணி ஃபார் தி சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் டு கீப் இன் சிவில் prison. The subsistence allowance கட்டலைன்னா சிவில் prison ஆர்டர் cannot be executed. நார்மலாக நம்ம இங்கே சிஆர்பி போடும்போது ஆர்டர் ஆஃப் அரெஸ்ட்டுக்கு மேலே வரும்போது பேட்டா கட்டிட்டாங்க ஸ்டே கொடுங்கன்னு கேட்போம். The bata relates only to subsistence allowance. Bata for execution of the arrest order, which normally says what is the how to execute the order of arrest. The payment of subsistence allowance இருந்தால் தான் அதை அரெஸ்ட் பண்ண முடியும். This was dealt அண்ட் செக்ஷன் 58 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ்ல என்ன, அது எப்படி பே பண்ணணும், பே பண்ணாட்டா ஏன் அந்த சிவில் அரெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சரி, எல்லாத்தையும் சிவில் பிரிசனில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசானவர் அப்புறம் நார்மலாக நம்ம கிரிமினல் லாலையும் சொல்லிக் கொடுக்குறது சிவில் லா சார் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கோங்க சார். பட் யூ மஸ்ட் சாட்டிஸ்ஃபை தி எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் that you are in such a situation that civil arrest cannot be executed as against you. And the 58 there are provisions there: communicable disease, old age, and the medical records to be proved. எல்லாமே கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணால் சிவில் அரெஸ்ட்டை தவிர்க்கலாம். சரிங்க சார், இந்த அரெஸ்ட் ஃபார் பண்ணதுக்கு முன்னாடி இஃப் இட் இஸ் a degree of payment of moneyனா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ஒபீடியன்ஸ் வில் லீட்ஸ் டு சிவில் அரெஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மீன்ஸ் என்கொயரின்னு ஒன்று நடத்துகிறோம். காசு இருந்து சொத்து இருந்து வேணுக்குனே அந்த மணி டிகிரியை அவர் ஹானர் பண்ணலை அப்படிங்கிற என்கொயரி நடத்தினால் மட்டுமே சிவில் அரெஸ்ட் ஆர்டர் பண்ண முடியும்.
நார்மலாக நீங்கள் சிஆர்பி அரெஸ்ட்டுக்கு மேலே வர்ற சிஆர்பி இல்லாத there is no means inquiry, therefore the order of arrest is invalidன்னு சொல்கிறோம். என்ன மீன்ஸ் என்கொயரி? The means inquiry particularly relates to the disobedience of the judgment debtor in spite of availability of source for satisfying the degree. அந்த என்கொயரி நடத்தணும், அதுக்குண்டான எவிடன்ஸ் டிகிரி ஹோல்டர் எடுக்கணும். எடுத்தால் மட்டுமே சிவில் அரெஸ்ட் கேன் பி ஆர்டர். Then if it is a degree for recovery of possession, one more interesting point என்னன்னா, delivery of immovable properties execute பண்ணுறதுக்கு 2135 சொல்கிறாங்க. சரிங்க சார், நாங்கள் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் வாங்கிட்டோம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம், சூட்டு நடந்தது ஒரு 10 வருஷமாக நடந்துச்சு சார். இந்த 10 வருஷத்தில் அவர் பாட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸை ரைஸ் பண்ணிட்டார். பெண்டிங் சூட் நார்மலி ராங் அட்வைஸ், லீகல் அட்வைஸாக கூட இருக்கலாம். நடக்கும்போது பார்த்துக்கலாம், நீ பாட்டுக்கு சூட் ரெக்கவரி தானேப்பா, நீ பாட்டுக்கு கெட்டுன்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்ஸை பெண்டிங் சூட் கட்டிட்டார். நீங்கள் டிகிரி ஆஃப் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு இபி போடுறீங்க, டெலிவரி ஆர்டர் ஆகி போகும்போது ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் வந்து சொல்கிறார், நோ திஸ் டிகிரி இஸ் நவ் இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டபிள். ஏன்னா மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் இல்லை, அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் இல்லாமல் இந்த டிகிரி ஆஃப் ரெக்கவரி எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா ரெக்கவரி இஸ் ஒன்லி ஃபார் எ வேக்கன் லேண்ட், அப்படி தான் ரெக்கவரி இருக்கும். பில்டிங் இருக்குது, அதனால் இந்த டிகிரி எக்ஸிக்யூட் பண்ண நோ மேட்டர்ஸ். இஃப் த பில்டிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டட், எனி கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் மேட் ஆஃப்டர் சூட், it can be executed, demolished even by executing court. Executing court cannot say நாம் பண்ண முடியாது, நீங்கள் போய் மேண்டேட்ரி இன்ஜெக்ஷனுக்கு டிகிரி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. If it is proved that the construction is made after suit, the recovery of immovable property has to be executed and court can order for demolition and thereafter for recovery. This is the power conferred, but only thing you have to prove that the construction or any development is made after suit. It was particularly dealt by the Supreme Court in 1995 2 MLJ 108. எதுக்கு நான் இந்த சைட்டேஷன் சொல்கிறேன்னா, நீங்கள் படிச்சிங்கன்னா யூ வில் கெட் மோர் ஒரு தெளிச்சு இதில் கிடைக்கும். ப்ளீஸ் why I am saying all these judgments is please read this judgment, you will get more explanation on this point. 108 1995 2 MLJ 108. The next interesting topic is attachment. 21 Rule 54. How the attachment has to be made. ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து பிஃபோர் சூட்டும் அட்டாச் பண்ணலாம், டிகிரி வாங்கின பிறகு அட்டாச் பண்ணலாம். 2154 says an attachment in the executing court. நீங்கள் 2154 பார்த்தீங்கன்னா ஆர்டர் 38 ரூல் 5 இதுவும் more or less wordings are similar. 54ல் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா எப்படி அட்டாச்மெண்ட்டை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும்? அட்டாச் த ப்ராப்பர்ட்டின்னு ஆர்டர் ஆகுது ஆஃப்டர் ஃபாலோயிங் த ப்ரொசீஜர்ஸ். ஹவு இட் ஹேஸ் டு பி அட்டாச்மெண்ட் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட். இந்த இடத்துல தான் என்ன செய்கிறாங்க, அட்டாச்மெண்ட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் by making beat of drums, tom in the area, pasting the attachment in the conspicuous place and in the court notice board னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் இந்த எராக்கு தகுந்தாப்பில் சம் டெவலப்மெண்ட்ஸ் இஸ் நெசசரி. ஏன்னா இன்னும் போய் கொட்டடிச்சு சொல்கிறது, இன்னும் காஸ்பீசியஸ் பிளேஸில் ஓட்டுனது, இதெல்லாம் காஸ்பீசியஸ் பிளேஸில் ஓட்டுறது எப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் செஞ்ச மாதிரி தான் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறாங்க மோஸ்ட் கேசஸில். தேர்ஃபோர் திஸ் ரூல் ஹேஸ் டு பி ரீதிங்க் சம்வேர் அண்ட் இட் ஹேஸ் டு பி சம் அமெண்ட்மெண்ட் ஹேஸ் டு பி மேட் அக்கார்டிங் டு தி டெவலப்டு எராக்கு தகுந்தாப்பில் ஒரு. ஏன்னா நம்ம வெப்சைட்டே இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அஃபிஷியல் வெப்சைட்டில் அட்டாச்மெண்ட்டை சொல்லலாம். ரைட், இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் நடந்துட்டு
ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் நடந்தது, கொட்டடிச்சு காஸ்பியஸ் பிளேஸில் ஒட்டி தான் தெரியும், மித்த தேர்ட் பார்ட்டிஸுக்கு தெரியாது. இது நடந்தோடனே ப்ராப்பர்ட்டியை விற்றுருவாங்க. இது ஒரு பெரிய காலகட்டத்தில் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. வாங்கினவருடைய ரைட் என்ன? ஏன்னா அட்டாச்மெண்ட்டுக்கு அப்புறம் மேக் பண்ணப்பட்ட ஆல் ப்ரைவேட் ஏலினேஷன்ஸ் ஆர் வாய்டுன்னு செக்ஷன் 64 சொல்லுது. தேர்ஃபோர் அட்டாச்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்கின ப்ராப்பர்ட்டி வாய்டு, ஏலினேஷன் வாய்டுன்னா வாங்கினவர் எங்கே போவார்? அவருக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. தேர்ஃபோர் there is an amendment in order 21 rule 58A. This is an amendment made by our Madras High Court on 29/6/1987. (2154) attachment ஆனா அந்த attachment order has to be informed to the concerned sub-registrar office. It must be recorded in the encumbrance certificate. சார் இதுதான் இருக்குது, இதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமா? ஏன் நீங்கள் அந்த 54 வந்து மாடர்ன் எராக் தந்தாப்புல முதணுன்னா, this is an information to the third parties. பட் நம்ம ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணப்பட்டாங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரிகிறது? there must be some information in official gazette, because இந்த டாம் காஸ்பியஸ் பிளேஸில் ஒட்டுறதுலாம் இட்ஸ் a table work. therefore some ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு மெத்தட் 2154 வரணும். This 2158A amendment giving notice to the registering office is on 1987. On the very same day, நீங்கள் ஆர்டர் 38 ரூல் 11B சூட்டுக்கு முன்னாடி அட்டாச்மெண்ட் நடக்கலையா, அதுலேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஆர்டர் 38 ரூல் 11B ஆஃப் சிபிசி, அதுலேயும் it is inserted on the very same day 29/6/1987. அட்டாச்மெண்ட் சூட்டுக்கு முன்னாடி சூட்டு டயத்தில் பெண்டிங் சூட் வாங்கியிருந்தாலும் it will go to the register office. 2158A வாங்கியிருந்தாலும் go to the register office. சரி, இந்த ரெண்டு ப்ரொவிஷனும் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரே ஆன்சர். we must request, இப்போ நீங்கள் whenever you appear for the person who got attachment, it is in your interest, not only in your interest, to avoid the third party's interest, you must always request the court to invoke these provisions. Unless these provisions are invoked, நீங்கள் வாங்கின அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு வேல்யூவே இல்லை. ஏன்னா அவர் தேர்ட் பார்ட்டி வாங்கிட்டு வந்து ஐ எம் போனஃபைட் பர்ச்சேசர்ம்பார். ஸோ இந்த இன்டென்ஷன் ஆஃப் திஸ் அமெண்ட்மெண்ட் ஹேஸ் டு பி என்ஃபோர்ஸ்ட்னா நம்ம தான் we must request all the civil court which passes an order of attachment to make a reference to the registering office. இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு, அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜட்ஜ்மெண்ட் டெட்டா. என்ன செய்கிறது? இல்லை அட்டாச்மெண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டியில் ப்ரையர் என்கம்பரன்ஸ் இருக்குது, என்ன செய்கிறது? அட்டாச் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி ஜட்ஜ்மெண்ட் டெட்டாருக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடையாது, அவருக்கு அதில் ஒரு ஷேர் தான் இருக்குது, என்ன செய்கிறது? ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி ரைஸ்ட் அஸ் அ கிளைம் பெட்டிஷன் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 58. If a claim petition is filed, it has to be dealt like in a manner of a suit. எப்படி சார் 2158 ஒரு கிளைம் பெட்டிஷன் போடுறாங்க, அதை எதுக்கு சார் நாங்கள் சூட் மாதிரி நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the rule sub-rule 4 says the final adjudication of order 21 rule 58 will have the same force as a degree and it is an appealable order. ஆக்சுவலாக நம்ம வந்து அப்பீலபிள் ஆர்டர்னால் சிபிசியில் திருப்பி பார்க்க வேண்டிய ப்ரொவிஷன் ஆர்டர் 43. ஆனால் 43 பார்த்தீங்கன்னா 2158 இருக்காது. 2158 இல்லையே சார் 43, அப்புறம் எதுக்கு சார் அப்பீல்னு சொல்கிறீங்க? அப்பீலபிள் ஆர்டர் இட் ஹேஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் டிகிரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா தட் இஸ் மேட் ஒன்லி பை ஆர்டர் 21 ரூல் 58 சப் கிளாஸ் 4.
It says, where any claim or objection has been adjudicated upon under this rule, the order made thereon shall have the same force and be subject to the same condition as to the appeal, or otherwise as it were a degree. The rule gives the effect that the final adjudication of a claim petition is having a force of degree. Even though it is not finding a place under order 43, it is an appealable order because it is having a force of a degree. Therefore, இதில் உங்களுக்கு பிரட்டினியாக ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் இன் ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ரூல் 5. ப்ரிலிமினரியாக இப்படி ஒரு பெட்டிஷன் போடுறோம், கிளைம் பெட்டிஷன். Executing court says, thought it fit that this is a frivolous petition. Claim petition உடைய அவர்மெண்ட்ஸ் கரெக்டாக இல்லை, சம்மர்லியாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அங்கேயே எண்ட் ஆயிருமா? ரைட் அங்கேயே கிறிஸ்டலைஸ் ஆயிருதா? கிளைம் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனாலே கிளைம் பெட்டிஷன் போட்டவருடைய ரைட் எண்ட் ஆயிருதா? இல்லை. இட் சேஸ் வேர் அ கிளைம் ஆர் அன் அப்ஜெக்ஷன் இஸ் ப்ரிஃபர்ட் and the court under the proviso to subrule refuses to entertain it. The word என்னன்னா refuses to entertain it. adjudication பண்ணதுக்கு அப்புறம் இல்லை, வர்றதை என்டர்டைன் பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தா. இவங்க ஒரு கிளைம் பெட்டிஷன் போடுறீங்க, நம்பர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இட் இஸ் நாட் என்டர்டைனபிள், மெயின்டெனபிலிட்டி கிரவுண்டிலேயே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, the party against whom such order is made may institute a suit to establish the right which he claims to the property in dispute. Therefore 58க்குள்ள போட்டு ரெஃப்யூஸ் ஆனால் அவர் ரைட் அங்கேயே எண்ட் ஆகலை, he can file a suit. That is under order rule 5 of this order 21 rule 58. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன் ஆர்டர் 21 ரூல் 64. ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இட் இஸ் எ மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன்னா, 2154 அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை அப்படியே சேலுக்கு கொண்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் மஸ்ட் அப்ளை இட்ஸ் மைண்ட். வாட் இஸ் த டிகிரி? இந்த டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எந்த போர்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வர முடியும்? யூ மே நோ எவ்வளவோ வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சப்போஸ் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேக்கன்ட் சைட்டை ப்ராப்பர்ட்டியை ஆக்ஷனுக்கு கொண்டு வந்தால் வீடுடைய வேல்யூ கம்மியாயிரும். வீட்டுக்கு பின்னாடி இடம் இருக்கும், வீட்டுக்கு சைடில் இடம் இருக்கும். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் தி எக்ஸிக்யூட்டிங் கோர்ட் மஸ்ட் அப்ளை இட்ஸ் மைண்ட் அண்ட் தே மஸ்ட் பிரிங் அ போர்ஷன் இஃப் பாசிபிள் டு சாட்டிஸ்ஃபை த டிகிரி. இல்லை சார் அப்படி இல்லை, போர்ஷனை கொண்டு வர முடியாது, பிரிக்க முடியல, என்டையர் ப்ராப்பர்ட்டியை தான் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, the court must pass a reasonable order under 2164. Why? It brings the entire property for sale to satisfy a degree of a minimum amount. அந்த ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாட்டா இந்த ஸ்டெப்லேயே சேலை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் தி மெயின் thing under order 21 rule 64. இன்னொன்று என்னன்னா, 2164 நீங்கள் வாசிச்சிங்கன்னா த கோர்ட் மேன்னு ஆரம்பிக்குது. சார் அது மே தானே சார் இருக்குது? மேனா இட் இஸ் a discretion of the court தானே. how you say it is a mandate on the court அப்படின்னா, no. Supreme Court has given interpretation what this word may in this provision and said no, it is a mandatory duty on the court because it deals with the right of a party, right to property involves. Therefore it is mandatory provision. The word may is shall அப்படிங்கிற அளவுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. I will say the rulings in which it has been dealt with. The first ruling is AR 1977 Supreme Court 1789. Next ruling is 1994 1 SCC 131. 1994 1 SCC 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 1
Next provision, next judgment is 2006 3 CTC 180. It is also a Supreme Court. 2006 3 CTC 180. சார் இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டையும் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படிக்க வேண்டாம். லாஸ்ட் சொல்ல போகிற இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் படித்தா போதும். இட் ரெஃபர்ஸ் ஆல் தி ஜட்ஜ்மெண்ட். 2018 6 CTC 544. Justice G.R. Swaminathan judgment. He has dealt all the portions in Order 21 Rule 64. Ella Supreme 6 CTC 544. Yes. Therefore, 64 is it is very important provision in the execution of an sale proclamation. Next, Order 21 Rule 66. இதுதான் நான் சொன்ன proclamation of sale. proclamation of saleனா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார்ம் 29 in CPC இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, it will particularly gives you what is an idea of a proclamation of sale. The wordings form 29ல இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். What are all it must haveனா, it must have இந்த டிகிரியில் இன்னாருக்காக இன்னாருடைய ப்ராப்பர்ட்டி ஆர்டர் ஃபார் 21 Rule 54ல் அட்டாச் பண்ணதை இந்த டேட்டில் இந்த வேல்யூவில் சேலுக்கு கொண்டு வரும். திஸ் இஸ் தி ப்ரொக்ளமேஷன். சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம ஹைகோர்ட் ஹேஸ் மேட் அ ஸ்மால் அமெண்ட்மெண்ட் 2166(2). which says that the value quoted by the judgment debtor has also found place in the proclamation of sale. நீங்கள் அந்த ப்ரொவிஷன்ஸை ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டாபிராமன் சிபிசியில் இருக்குது. இட் வாஸ் இன்சர்டட் பை அவர் ஹைகோர்ட். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இந்த ப்ரொவிஷன் இஸ் நாட் தேர் ஈவன் இன் தி நியூ எனாக்ட்மெண்ட்ஸ். ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் வேல்யூவை, ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை வேல்யூ கொண்டு வரோம், அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு அவர் நினைக்கிற ப்ரைஸ், மார்க்கெட் வேல்யூ ப்ரைஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சொல்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கமர்ஷியல் லால there is no place, but there is a place in CPC. That was done under Order 21 Rule 66ல ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த காலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். there is a separate column for to say the value of the judgment debtor. சரி, எப்படி சார் மார்க்கெட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறாங்க? ரூல் 2166 ப்ரொக்ளமேஷன் வரும்போது மார்க்கெட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் வேல்யூவை கண்டுபிடிச்சா தான் அப்செட் ப்ரைஸை கண்டுபிடிக்க முடியும். கோர்ட் இஸ் ஹேவிங் எனார்மஸ் பவர் அண்டர் 66 டு கெட் தி வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பை சமனிங் எனி பர்சன்கிற வேர்டு இருக்குது. ரைட்டு, எப்படி பண்ணுறாங்க ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் அனுப்பி அவர் ஒரு வாரண்ட் ரிட்டர்ன் பண்ணி அக்கம் பக்கத்தில் விசாரித்து தாவா சொத்தினுடைய இன்றைய சந்தை மதிப்பு இவ்வளவு என்று தெரிந்து கொண்டேன், இதுதான் போடுறாங்க. வெதர் இட் இஸ் எனஃப், இட் இஸ் அ பிளேஸ் வேர் அகெயின் எ ஸ்மால் ரீதிங்கிங் இஸ் நெசசரி. இந்த டயத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்டாம்ப் ஆக்டில் தெர் இஸ் அன் அமெண்ட்மெண்ட் 47 கேபிட்டல் ஏஏன்னு இருக்குது. 47 கேபிட்டல் ஏஏ என்ன வச்சுருக்குன்னா, இட் கான்ஸ்டியூட் எ ஸ்டாச்சுட்டரி வேல்யூவேஷன் கமிட்டி. அந்த வேல்யூவேஷன் கமிட்டி என்ன சார் செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கிவ்ஸ் அ ஃபைனல் பீரியாடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அபவுட் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, ஆல் லேண்ட்ஸ் அண்ட் திங்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஸ்டாம்ப் ஆக்டில் எல்லா லிட்டிகேஷன்லேயும் பார்த்துருப்பீங்க, கைட்லைன் வேல்யூ தான் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 47 ஏஏ ப்ரொவிஷனில் ஒரு ஸ்டாச்சுட்டரி எஃபெக்ட் கொடுத்த ஒரு வேல்யூவேஷன் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி அவங்க பீரியாடிக்கலாக தே ஆர் கிவிங் வாட் இஸ் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி லேண்ட். சரிங்க சார், இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஃபோர்ஸ், இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, nowadays இந்த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சேஸ் லேண்ட் அக்யூசியேஷன் கேசஸில் மார்க்கெட் வேல்யூவை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இந்த கமிட்டி கொடுக்குற வேல்யூவை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஒய் நாட் அண்டர் திஸ் ரூல் ஆஃப் 66? மார்க்கெட் வேல்யூவை நம்ம டிட்டர்மின் பண்ணணும், பெஸ்ட் மார்க்கெட் வேல்யூவை டிட்டர்மின் பண்ணணும். கோர்ட்லேருந்து ஒரு அமீனை அனுப்பி அக்கம் பக்கத்தில் விசாரித்துங்கிறதை விட
இப்படி ஒரு facilities are now available in other enactments. That has to be made some rethinking, and it is the second request to our bar president to make this a request to the rule making committee. இந்த proclamation நார்மலாக நம்ம பார்க்குறது என்னென்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் இருந்துச்சுன்னா என்ன சார் செய்கிறாங்க, அகெயின் டாம் அடிக்கிறாங்க, காஷ் பீசஸ் பிளேஸில் விட்டுறாங்க, கோர்ட் நோட்டீஸ் போர்டில் விட்டுறாங்க, சேலை நடத்திடுறாங்க. எப்படி சார் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் அ ப்ரொவிஷன் 66(2). நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இட் சேஸ் வேர் அ கோர்ட் ஸோ டைரக்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. therefore it is a discretion of the court. வேர் அ கோர்ட் ஸோ டைரக்ட்ஸ், ஒன்று கோர்ட்டினுடைய டிஸ்கிரிஷன், இல்லாட்டா நம்ம கோர்ட்டை பெட்டிஷன் போட்டு கேட்கணும் அப்படிங்கிற மீனிங் தான் அந்த ஃப்ரேஸுக்கு வருது. தி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் ஷால் பி பப்ளிஷ்ட் இன் தி அஃபிஷியல் கெசட் ஆர் லோக்கல் நியூஸ் பேப்பர்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் திஸ் ப்ரொவிஷன் இஸ் ஆல்சோ அன்டச்ட். நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய எல்லா இபி கேசஸ்லேயும் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சேல் இஸ் ஒன்லி பை டாம். 66(2) யாரும் கேட்டு யாரும் அப்ளை பண்ணது கிடையாது. நான் கூட என்னுடைய ட்ரையல் கோர்ட் அட்வொகேட்ஸ்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, பட் ஒரே ஒரு ஆன்சர் தான் ரொம்ப லாஜிக்காக இருந்துச்சு. இதில் கேட்டு நியூஸ் பேப்பரில் ப்ரொக்ளமேஷன் பண்ணி சேல் ஃபெயிலியர் ஆகிட்டுனா அடுத்த ப்ரொக்ளமேஷன் பண்ணுற காசும் இதுவும் சேர்ந்து டிகிரி அமௌண்ட்டுக்கு மேலே வந்துடுது, அதனால் நாங்கள் இதை ஆப் பண்ணுறதே கிடையாதுங்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் in a sale where a major amount is involved, we must invoke this 2166(2) to publish in local newspaper. Apart from this, என்ன இப்போ நியூ இயரால் ரீதிங்க் பண்ணலான்னா, அகெயின் அஃபிஷியல் கெசட், அஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஆர் நவ் அவைலபிள். that has to be rethinked. இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ப்ரொக்ளமேஷன்ஸ்லாம் சூட் நம்பரோட டீட்டெயில்ஸோடு அப்படியே ப்ரொக்ளமேஷன்ஸை போட்டால் it is not only a knowledge to all the parties, it will invite a good bidders to the court. இப்போ என்ன இருக்குன்னா, சிவில் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு குரூப் ஆஃப் அட்வொகேட்ஸுக்கு கோர்ட் சேல்னா என்ன, அட்வொகேட் கிளர்க்கு, இவங்களுடைய ஸ்பௌசஸ், இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தானே எடுக்கிறாங்க. அதனால் இது ஒரு க்ளோஸ்டு டோர் சேல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்குது. தட் இஸ் நாட் ட்ரூ. தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ், அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டில் இட் வில் பிகம் மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் திஸ் சேல் கேனாட் பி அட்டாக்ட் ஆன் எனி அதர் கிரவுண்ட். டிரான்ஸ்பரன்சிங்கிற கிரவுண்டில் அட்டாக் பண்ண வாய்ப்பே இல்லை இஃப் தீஸ் திங்ஸ் ஆர் ஃபாலோ. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து, நீங்கள் நம்ம சர்ஃபாசியில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஒரு சேலை அட்ஜென்ட் பண்ணுறாங்க. இஃப் இட் இஸ் மோர் தென் 30 days adjourned, it is mandatory to give another sale notification. This is there at order 21 rule 69(2). எப்படி சார் சர்ஃபாசியில் அது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, this is the mother provision 2969(2). if the auction is adjourned by the auctioneer for any reasons, including some பிட் வாங்கி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிட்டு வாங்கி ஹையஸ்ட் பிட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணி அவர் கெட்டலை, என்னவா இருந்தாலும், if it is adjourned after 1 month, a fresh notification. 2019 3 MLJ 173. அது மட்டும் இல்லை, சேல் அட்ஜெண்டுன்னு மட்டும் போட்டுருவாங்க, நெக்ஸ்ட் டேட்டே சொல்ல மாட்டாங்க. தென் நீங்கள் டாக்கெட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சேல் நடந்த மாதிரி இருக்கும். That cannot be done. If a sale is adjourned without mentioning a date or after 30 days, this provision has to be followed. That is 2019 3 MLJ 173. Next ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் என்னென்னா, ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் தவிர்த்து, suppose if the delivery of property is in the occupation of tenant is always protected by the special law of tenancies. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி செய்யலாம் சார்? சர்ஃபாசி ஆக்டில் தேர் இஸ் அன் அமெண்ட்மெண்ட். டெனன்ட்ஸ்லாம் வந்து அவங்க பொசஷனை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தே கேன் அப்ரோச் டிஆர்டி அண்டர் செக்ஷன் 17 இருக்குது சார். ஏன் சிபிசியில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் நாட் அ நியூ ப்ரொவிஷன். அதுக்கு மதர் ப்ரொவிஷனே 2195
it speaks about a delivery of property which is in the occupancy of tenant. Right? இந்த மெத்தடில் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவர் என்ன செய்யலாம்னா, he can approach the court to save his possession under Order 21 Rule 97. There he can say what are all the law he is protected and how his possession can be saved. If he is ready to attain his tenancy in the place of new purchaser, ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் சேலில் எடுத்துட்டாரு, அவர் ப்ராப்பர்ட்டியை டெலிவரிக்கு போகிறாரு. டெலிவரிக்கு போகும்போது டெனன்ட் கையில் இருக்குது. மேக்ஸிமம் டெனண்ட்டுக்கு என்ன, யார் ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் டெனன்ட்ஸ் பொசிஷன். இவர் பர்ச்சேசர் சரின்னு சொல்லினார்னா, அட்டான்மெண்ட் பண்ண தயாராக இருந்தார்னா, ஹிஸ் ஆக்குபேஷன் இன் தி ப்ராப்பர்ட்டி கேன் பி சேவ்டு. சிம்பாலிக் பொசிஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அட்டான்மெண்ட் ஆஃப் டெனன்ட்டி கேன் பி மேட். தட் இஸ் தி மெயின் ப்ரொவிஷன். இது தான் என்லார்ஜ் ஆகி சர்ஃபாசியில் வந்திருக்கு. சர்ஃபாசியில் நிறைய ஜட்ஜ்மெண்ட், வாட் இஸ் த ரைட் ஆஃப் அ டெனன்ட் இன் அன் ப்ராப்பர்ட்டி brought ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, நிறைய நியூ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு சர்ஃபாசியில். திஸ் இஸ் தி மதர் ப்ரொவிஷன் ஃபார் தட். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இஸ் தட் Order 21 Rule 95. The tenancy occupation is Order 21 Rule 70 வருது. இது 2195 is related to a delivery of property by an auction purchaser. 95 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் ஒரு சொத்தை கோர்ட் ஆக்ஷன் சேலில் எடுத்துட்டாருன்னா, அவருக்கு சேல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா, he must apply for delivery and he must take the possession of property within a period of 1 year. That is 2195. சப்போஸ் அந்த 1 இயரில் அவர் மறந்துட்டார், இல்லாட்டா வேறு ஏதோ காரணங்களுக்காக எடுக்க முடியல, அவர் he was not represented correctly in the court, அப்போ அவரால் பொசஷனே எடுக்க முடியாதா? 2195 1 இயர்னு கொடுத்த லிமிட்டேஷனுக்கு மேலே அவருக்கு ரைட் டு கெட் பொசஷனே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பட் நாட் அண்டர் 2195 பை வே ஆஃப் அ செப்பரேட் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன். ஏன்னா லாஜிக்காக ஒருத்தர் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, அவர் சேல் அவருக்கு ஃபேவர் ஆகுது, அவருக்கு சேல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சேல் சர்டிஃபிகேட் இஸ் எ சேல், இட் இஸ் எ டைட்டில் டீட் ஃபார் தி ஆக்ஷன் பர்ச்சேஸ். அவருக்கு ஓனர்ஷிப் வந்துடுது. ஓனர்ஷிப் வந்துட்டுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் ஆன பிறகு அதை பொசஷன் எடுக்கிறதுக்கு 1 வருஷம்தான் பீரியட். அப்படின்னா இட் இஸ் ஒன்லி அண்டர் தி எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் இட் இஸ் 1 இயர். பட் அந்த 1 இயர் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அவருடைய ரைட் டு கெட் பொசஷனே ஸ்டாப் ஆயிருமா, வேனிஷ் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஹி கேன் கோ ஃபார் அ சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன் அண்ட் ஹி ஆல்வேஸ் கேன் கெட் தி பொசஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. தீஸ் திங்ஸ் வர் டெல்ட் 2015 2 Law Weekly 323. No. 2017 1 CCR 620. இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டும் perfectly deals with the point how the auction purchaser can take possession under 95 Rule 95. மிஸ் பண்ணிட்டார்னா how he can take possession by filing a suit for recovery of possession. என்ன 2017 1 CCR 620 Madras. 2015 2 Law Weekly 323. Next comes Order 21 Rule 97 to 100. Rule Order 21 97 to 100 particularly deals that 97 particularly என்ன டீல் பண்ணுறதுனா, ஒரு டிகிரி ஹோல்டர் தன்னுடைய டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா, எய்தர் பை ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் ஆர் எனி பர்சன் கிளைமிங் அண்டர் ஹிம் ஆர் எனி தேர்ட் பார்ட்டி அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா,
he can file a petition under 97 to remove that obstruction and execute the degree. அதே இது any other third parties who obstruct the possession by stating that we are having a substantial right in the property, நீங்கள் வாங்கின டிகிரி செல்லாது, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வர முடியாது, ஏன்னா இந்த ரைட், இந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கு நிறைய ரைட் இருக்குது, which was not dealt in the suit, you have colluded or the proper parties were not represented my right அப்படின்னா they can file application under 99, rule 99. This is the area where the third parties rights can be adjudicated. Right, எல்லா தேர்ட் பார்ட்டியும் உள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல் 2198 குவாலிஃபை பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வர முடியும். இஃப் இட் இஸ் a judgment debtor, then he will comes under 47. Any other person claiming under him, he will comes under 47. Purchaser in the court auction, he will comes under 47. இவர்களை தவிர்த்து யாருனாலும் தேர்ட் பார்ட்டிஸ்னால் வரலாம். டிரான்ஸ்ஃபரி பெண்டன்லிட்டி வர முடியுமா? சூட் பெண்டிங்காக இருக்கும் போது சொத்தை வாங்கினவர் இந்த ப்ரொவிஷன்ஸை இன்வோக் பண்ண முடியுமா? எங்கேயும் பார்க்க வேண்டாம். ரூல் 102 மேக்ஸ் அ ஸ்பெசிஃபிக் பார் that a transferee pendency cannot invoke these provisions to claim a particular right at the time of delivery. All these orders, again 2158 சொன்ன மாதிரி, these also an orders which are appealable orders. Apart from this 97 to 102, 2189 and 2190 is also, both provisions is also very important. 2189 straight away speaks that by depositing the auction amount and with all other expenses you can ask for a set aside sale. 2190 speaks about that you can set aside the sale on the ground of an illegality or a fraud. சரிங்க சார், 2190 இந்த இல்லீகலிட்டி ஃப்ராடுங்கிற கிரவுண்டில் பெட்டிஷன் எவ்வளோ நாளுக்குள்ளே சார் போடணும்? 90 டேஸ்க்குள்ளே போடணும். தட் இஸ் த லிமிட்டேஷன். நெக்ஸ்ட், இந்த 90 டேஸை எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் திங் இன் தி லிமிட்டேஷன் ஆக்ட். ஆர்டிக்கிள் 127. I have given a specific tabular column in the notes. What are all the relevant limitation act articles relevant for this execution? இந்த 60 days டைமை எப்படி சார் அந்த கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் சேல் தான். சாரி 60 days. Therefore, எங்களுக்கு நாலேஜிலிருந்து தான் நாங்கள் இந்த டேஸை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது, இட் இஸ் ராங். லிமிட்டேஷன் ஆக்ட் ஸ்பெசிஃபிகலி ஸ்பீக்ஸ் வென் தி டைம் ஸ்டார்ட் ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஆக்ஷன் பர்ச்சேசர் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு அப்பீல் போட்டு அப்பீலில் டிகிரியை ரிவர்ஸ் ஆகுது. தென் வாட் இஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் ஆக்ஷன் பர்ச்சேசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, his right will not be affected. லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா என்ன சார், எக்ஸிக்யூஷனுக்கு பேஸாக இருக்கிற டிகிரியே சேஞ்ச் ஆகிட்டு ஏன் இந்த இட் கேன் பி ரெஸ்டியூட் அண்ட் ரெஸ்டியூஷன் கேன் பி ஆர்டர் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்த மட்டும் he is a stranger to this degree. He comes to the court auction and he purchased the property investing his money bona fidely. Therefore, அப்பீலில் ரிவர்ஸ் ஆகிறத டிஹார்ஸாக அவருடைய right has to be upheld and the sale has to be confirmed. That is the point. And some exception அதில் கொடுத்துருக்காங்க. If you see 1967 AR 1967 Supreme Court 608,
deals that reversal of a degree is not a ground to set aside the sale. But auction purchaserக்கு அப்பீல் இருக்கிறது தெரியும், அதில் he had a knowledge about the whole appeal process அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் டெட்டார்னால் ப்ரூவ் பண்ண முடியும்னா he can apply for restitution. That is AR 1982 Supreme Court 898. But the main thing that has to be proved is auction purchaserக்கு knowledge of the appeal proceedings இருக்கணும் அப்படிங்கிறத எவிடன்ஸ் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். And third thing is that in the restitution can be ordered என்ன ப்ரொவிஷன்லன்னா செக்ஷன் 144 can be invoked. That is AR 1990 Supreme Court 1828. That much protection civil court is giving for an auction purchaser. That's the whole point. And next one is, the whole thing is that one more important point. Sir, நாங்கள் டிகிரி ஹோல்டர், நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கவே முடியாதா, நாங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகிரி ஹோல்டர் கேன் பார்ட்டிசிபேட் இன் தி கோர்ட் ஆக்ஷன் பட் with the prior permission of the court. That is under Order 21 Rule 72. But அந்த பெர்மிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is must be that discretion order has to be exercised judicially. ஏன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி பிட்டர்ஸை தவிர்த்து ஒரு பெட்டர் ப்ரைஸ் கேட்குற ஒரு லார்ஜர் பீப்புள்ஸ் தவிர்த்து யூ ஆர் அலோவிங் அ டிகிரி ஹோல்டர் இட் செல்ஃப் டு பார்ட்டிசிபேட் இன் தி பிட். தேர்ஃபோர் தட் பவர் அண்டர் 2172 ஹேஸ் டு பி எக்ஸசைஸ்டு ஜுடிஷியலி. The last point, last rule 106, any ex parte order or default order has been passed in the execution. இதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் லிமிடேஷன் ஆஃப் 30 days has been given. இபியில் நார்மலாக லிமிடேஷன் ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது. அப்படி அப்ளிகபிள் இல்லைன்னா ஒரு இபி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆச்சுன்னா 30 daysக்கு அப்புறம் நாங்கள் அந்த இபி ஆர்டர் சேலஞ்சே பண்ண முடியாதா சார், ரிவோக் பண்ண முடியாதா, நாங்கள் திருப்பி அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரைட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 5 ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் நாட் அப்ளிகபிள். பட் அவர் ஹைகோர்ட் மேட் அ ப்ரொவிசோ டு Order 106 sub rule 3 by which section 5 இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் அப்படியே ப்ரொவிசோவாக கொண்டு வந்திருக்காங்க. therefore section 5 தான் பெட்டிஷன் போட முடியாதே தவிர ப்ரொவிசோ டு ரூல் 106(3) நீங்கள் பெட்டிஷன் போட்டு you can get the delay petition to be numbered under this provision. இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் நான் பார்த்த வரைக்கும் நிறைய புக்கில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ப்ரொவிசோ இருக்குங்கிறது பல அட்வொகேட்ஸும் சரி, சபார்டினேட் கோர்ட்லேயும் சரி, பிகாஸ் வி ஆர் கம்மிங் அக்ராஸ் மெனி ஆர்டர்ஸ் இன் ஒன் லைன் சேயிங் தட் செக்ஷன் 5 லிமிடேஷன் நாட் அப்ளிகபிள், தேர்ஃபோர் திஸ் கண்டவுன் டிலே பெட்டிஷன் இஸ் நாட் மெயின்டனபிள், டிஸ்மிஸ்டுங்கிற ஒரு வேர்டிங்கில் we are able to see many orders. But this provision is there. It was dealt by Honorable Justice V.R.S. J. Ramasubramaniam in 2011 6 CTC 268. I think I have covered some important points. இன்னும் பேசுறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் there are many other points. பட் இந்த ஒரு சிறிய ஒரு முயற்சியில் நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும்னு நினைக்கிறேன். 21 இனிமேல் ஒதுக்காதீங்க. It is the heartbeat of CPC and all the best for everyone. Thank you.